ஓம் சாய்ராம். நம்ம சச்சரிதம் வந்துட்டு நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு டியூட்டி, நம்மளுடைய டெய்லி கடமை. நம்ம டெய்லி வந்துட்டு சச்சரிதம் பாராயணம் பண்ணணும், ஒரு பேஜாவது டெய்லி படிக்கணும். ஸோ அதில் முக்கியமாக பாபா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில பேராகிராஃப், ஒரு பேஜ் ஃபுல்லாக வேற கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற விஷயங்களை எல்லாமே வெறும் வார்த்தைகளாக மட்டும் கடந்து அடுத்த பேஜுக்கு போயிடக்கூடாது. அதுல என்ன சொல்ல வராங்க, இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இன்னைக்கு பாபாவுடைய வார்த்தைகள்ல ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம். பாபா என்ன சொல்ல வராங்க, நம்ம கூட எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹேமத் வந்திருக்காங்க இல்லையா, இந்த புக்கை எழுதினவங்க, சாய் சச்சரிதத்தை. அவங்க பாபா கிட்ட இந்த புக்கை எழுதுறதுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக போவாங்க. அது 2வது அத்தியாயத்துல நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் பாபா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு அதுக்கப்புறம் ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே 2nd அத்தியாயத்திலே முடிஞ்சிடும். அதை தொடர்ந்து ஷாமா கிட்ட ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க பாபா. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானேயானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாபாவுடைய நாமத்தை தினந்தோறும் மனசுல சொல்லிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஆசைகள், நம்ம மனசுல என்னென்ன ஆசைகள் வச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி நம்மளுடைய பக்தியை மேலும் அதிகப்படுத்துறதா பாபா சொல்றாங்க. என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாபாவுடைய வாழ்க்கை முறை, பாபாவுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பாட்டா பாடி வெளிப்படுத்தி சந்தோஷப்படுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் பாபா இருக்கிறதா சொல்றாங்க. என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியவர்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இயற்கையாவே நீங்க என்கிட்ட நீங்க உங்களை ஃபுல்லா சரணாகதி பண்ணிட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடும் போது நீங்க நேச்சுரலாவே நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாங்க. நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையோட பாபாவுடைய லீலைகள், எவ்வளோ லீலைகள் இருக்கு, அந்த எல்லா லீலைகளையும் நம்ம மனசார எடுத்துட்டு அதெல்லாம் பாட்டா நம்ம பாடி நம்ம அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய மனசை என்னைக்குமே திருப்தியா வச்சிருப்பாங்களா. ஸோ ஈஸியா எல்லாராலையும் இந்த சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளால நான் திருப்தி ஆயிட்டேன், இந்த விஷயம் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரேர் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு திருப்திகரமான உணர்வு நம்மளுக்குள்ள வரும். எப்ப வரும் அப்படின்னா, நீங்க உங்களை சாய் கிட்ட சரணாகதி பண்ணும் போதுதான் அந்த ஒரு உணர்வு நம்ம மனசுக்குள்ள வரும். ஓகே, அதுதான் நம்ம பாபா சொல்றாங்க. எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பியல்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டோட்டலா நம்மளை பாபா கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம யாருக்கு விசுவாசமா இருக்கிறோமோ இல்லையோ, யாருக்கு ட்ரூவா இருக்கமோ இல்லையோ, பாபாவுக்கு ட்ரூவா இருக்கணும். அதாவது என்கிட்ட விசுவாசியா இருக்கிறவனுக்கு நான் இயற்கையாவே அவனை விடுவிப்பதுல நான் முயற்சிகளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, விடுவிக்கிறதுனா எதை விடுவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, இந்த பிறப்பு இறப்புல நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம கர்மங் பந்தம் எல்லாம் அழிச்சு நம்மளை இறைவனடி சேர்க்கிறதுல கடவுள் நம்மளுக்கு பாபா உதவி பண்ணுவார் அப்படிங்கறத பாபா சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பூரண சரணாகதி தான். பூரண சரணாகதி பண்றது அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, எது நடந்தாலும் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம், எய்தர் குட் ஆர் பேட். இது யாரால நடக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் அஸ். அதாவது கர்மா நம்மளுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன அடி எடுத்து வைக்கிறோமோ அந்த அடியோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நாளைக்கு நம்மளுக்கு நடக்க போற விஷயம். கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, என்னால எதிர்காலத்தை கணிக்க முடியும்னா கண்டிப்பா கணிக்க முடியும். இன்னைக்கு அவன் செய்யற செயல்களை வச்சு நாளைக்கு அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத என்னால கணிக்க முடியும் அப்படிங்கறத கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இல்லையா. ஸோ எவ்ரிதிங் இஸ் யோர், நீங்க பண்ணக்கூடிய அந்த டெய்லி டியூட்டிஸ்லேயே வரக்கூடிய விஷயங்கள் தான் நாளைக்கு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷனா வரப்போகுது.
போகுது. ஸோ இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு ஓகே நல்லது நடக்குதா, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு கெட்ட விஷயம் வருதா, ஓகே அக்செப்ட் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணி மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போ அப்படிங்கிறது தான் வந்துட்டு கீதையிலே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மகாபாரத போரில் அர்ஜுனர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பார், என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா அவருக்கு எதிர்க்க நிற்கிறக்கூடிய அவருடைய அகெயின்ஸ்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரதர்ஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய பிரஜைகள் தான் வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் நின்று அவரை வந்து எதிர்க்கிறாங்க. இவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாக் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்லுவார், நான் வந்துட்டு வாக் அவுட் பண்ணணும், எனக்கு முடியல, என்னால் வந்துட்டு எப்படி நான் என்னுடைய சொந்த அண்ணனை கொல்லுவேன், என்னுடைய தாத்தாவை நான் எப்படி கொல்லுவேன், எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு துரோணாச்சாரியரை நான் எப்படி கொல்லுவேன், இதெல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட வந்துட்டு அப்படி புலம்பி தீர்ப்பார். அப்போ கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லுவார், என்னக்கா இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரு நாள் வந்து அழிய போகிறவர்கள் தான், அது உன்னுடைய கர்ம வினையால அவங்க அழியணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் இல்லையா. ஸோ எய்தர் குட் ஆர் பேட் நம்ம லைஃப்ல வந்துட்டு வரப்போறது அப்படிங்கறது வந்துட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, உனக்கு இதுதான் நடக்க போகுது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மள டோட்டலா சரண்டர் பண்றது. ஸோ நம்மள சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா எது நடந்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்கே தான், எய்தர் குட் ஆர் பேட். எது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்கு தான் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் நம்ம பாபா சொல்றாங்க. ஸோ அதுக்குன்னு நம்ம எல்லாமே கெட்ட விஷயமா நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம குரு நம்மளை வந்து கைட் பண்ணும்போது கண்டிப்பா ஒருத்தர் லைஃப்ல வந்துட்டு குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரை மீறி எதுவுமே வந்துட்டு நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறதும் உண்மை. இதுக்கு தகுந்த உதாரணம் வந்து நம்ம கீதையிலேருந்தே நம்ம சொல்லலாம். எப்படி வந்து அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணி அந்த போரை வந்து வெற்றிகரமாக பண்ண வச்சு அர்ஜுனர் கூடவே இருந்து எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் பாபாவும் அவர்களுடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் இருந்து அவங்களுடைய சக்ஸஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பாபா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ குருவினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். பட் அது வந்து நம்ம வந்து மனசார புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம பாபாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாபா வந்து நம்மளை வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த பிணிக்குள்ளவே மாட்டாமல் நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு நம்மளை வந்து பாபா கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், முழு சரணாகதியோட நம்மளுடைய பாபாவுக்கு விசுவாசமாக இருக்கணும். தொடர்ந்து பாபா சொல்கிற விஷயங்களை பற்றி கேட்கலாமா? என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், எனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் நிறுத்தி இருப்பவர்கள் எங்கனம் உலக பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். சாவின் வாயில் நின்று எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ என்றைக்குமே பாபாவோடைய கான்ஷியஸ்னஸ்லேயே இருக்கும்போது எப்படி போயிட்டு நம்ம இந்த மாதிரி உலக பொருட்கள் இந்த பற்றுள்ள வாழ்க்கைகளில் போய் நம்ம போயிட்டு நம்ம மாட்டிக்குவோம்? எப்போவுமே நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாரையும் நான் வந்து சாவின் வாயில் நின்று அவங்களுக்கு அந்த முக்தி தரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நான் அவங்களுக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணிடுவேன் அப்படின்னு சாயி சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்துட்டு எப்படி வந்து நம்ம பற்று இல்லாமல் வாழணும், எப்படி வந்து நம்ம டிட்டாச்மெண்ட்டாக நம்மளுடைய ஃபேமிலி கூட, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கணும் அப்படின்னா அவங்கள டோட்டலாக டிட்டாச்மெண்ட் பண்ணிடவே இங்கே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இந்த கர்மயோகத்தை பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு கர்மயோகம் தான் வந்து சிறந்தது அப்படின்னு கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவே அர்ஜுனனுக்கு சொன்னார். நிறைய யோகங்கள் இருக்குது, அந்த எல்லா யோகங்களையும் காட்டிலும் நீ கர்மயோகம் பண்ணி நீ வந்து இறைவனடி சேரு அப்படின்னு தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அதே தான் நம்ம பாபாவும் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பற்று இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம வந்து குடும்பத்து கூட நம்மளுடைய சொத்து சுகங்கள் இதன் கூட நீ வந்து அனுபவி சந்தோஷமாக. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டு தான். உனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்களே தவிர நீ போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டு பண்ணிக்காத, நீ ரொம்ப வந்துட்டு உன்னை பேர்டன் பண்ணிக்காத. ஸோ நீ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் உனக்கு இந்த லைஃப். நீ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நீ வந்து நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னை போட்டு நீ வந்து
கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீ வந்து வாழாத, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த லைஃப்பை வந்து வாழ்ந்து முடிச்சுடு, நீ இறைவனடி சேர்ந்துடு அப்படின்றது தான் நம்ம பாபா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ எந்த விஷயத்தின் கூடயும் போயிட்டு நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அதிலிருந்து வரக்கூடிய டிஸ்சாட்டிஸ்ஃபைடால் நம்ம வந்து உடஞ்சி திரும்ப பின்வாங்கிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து எப்போவுமே அந்த ஒரு கான்ஷியஸ்னஸில் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு கடவுளுடைய நினைவிலே இருக்கும்போது இந்த மாதிரியான எந்த பற்றுதலான விஷயத்துக்குள்ளேயும் போயிட்டு நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ தொடர்ந்து பாபா சொல்கிற விஷயங்களை கேட்கலாம். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகள் மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் மார்க்கமாகும். ஸோ பாபாவுடைய கதைகளை வந்து ரொம்ப மரியாதையுடன் கேட்கணும். அந்த கதைகளை எல்லாம் திரும்ப திரும்ப நம்ம வந்து கேட்கணும். ஒரு வாட்டி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, படித்தோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு புரியறதை விட அதை மறுபடியும் நம்ம வந்து படிக்கும்போது கேட்கும்போது அது இன்னும் கூட நம்மளுக்கு ஆழமான ஒரு மனசில் போயிட்டு எல்லா விஷயங்களையும் பதியும். நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, பாபா இதை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, பாபா அதை நம்மளுக்கு வந்து பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ இது எல்லாமே வந்து பாபாவுடைய வார்த்தைகள். ஸோ பாபாவுடைய கதைகளை மரியாதையோடு அன்போடு திரும்ப திரும்ப கேட்கப்பட்டால் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தீரும். நோய் வந்து குணமாகணும் அப்படின்னா பாபாவுடைய கதைகளை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். என்கிட்டே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உடம்பு முடியாத இருக்கிறவங்க வந்துட்டு சாய்சத் சரிதம் வந்துட்டு ஃபுல் சாப்டர்ஸையும் வந்துட்டு பாராயண் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உடல்நிலை வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாபாவுடைய வார்த்தைகளை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாபாவுடைய விஷயங்களை பேசும்போது கேட்கும்போது, இப்போ நான் பேசுகிறத நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்கல்ல, ஸோ இதுவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளுக்கு வந்து இயற்கையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகும். அந்த விஷயங்களை கேட்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமா. அதுவே வந்து திருப்திக்கும் நீ வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆகிறதுக்கும் அதுதான் ஒரே ஒரு உனக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாங்க. என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது தன்னைத்தானே நம்ம வந்து பெரிய ஆளாக நினச்சிட்டு நான் தான் அப்படின்ற அந்த கர்வத்தோட எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பேர் புகழை வந்து தற்பெருமையாக நம்ம பேசிட்டு அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து அழிந்து விடும். நம்ம வந்து பூரண சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நான் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரமே வந்து அங்கே இருக்காது அப்படிங்கிறத பாபா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஷீரடியிலே பாபா வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலே பாபாவை எதிர்த்த நிறைய மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏண்டா பாபா கிட்ட நம்ம அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு கடைசியில் வந்து பாபா கிட்ட வந்து அவங்க சரணாகதி ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம பாபா கிட்ட சரணாகதி ஆகிறோம் அப்படின்னா இந்த உணர்வுகள் எல்லாம் அற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கைண்டான பர்சனாக நல்ல பர்சனாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றியும் அது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாக இருப்பின் மனம் உச்ச உணர்ச்சிகளுடன் ஒன்றாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அது இதயபூர்வமாக நீங்கள் அப்படியே டோட்டலாக உங்களை சரண்டர் பண்ணி அந்த பியூர் லவ்வோடு நீங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் அந்த ஒரு பக்தியை நீங்கள் பாபா மேலே செலுத்துறீங்க அப்படின்னா அது வந்து உச்ச உணர்ச்சிகளுடன் ஒன்றாகிவிடும். மனம் வந்து கடவுளோடு ஒன்றாகி பாபாவே நம்மளை வந்து வழிநடத்துவார் அப்படிங்கிறத வந்து பாபா சொல்கிறாங்க. சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகமூட்டி கொள்வதே பேசுவதிலும் கேட்பதிலும் உள்ள பாவங்கள் தீரும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்ம இருக்கும்போதே நம்ம மனசாலையும் இல்லை நம்மளால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய வாயாலையும் வந்துட்டு எப்போவுமே சாயியுடைய நாமத்தை வந்து உச்சரித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்கிறதுலையும் பேசுவதிலையும் உள்ள பாவங்கள் வந்து தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஏதோ ஒரு தவறுதலான விஷயங்களை வந்து காதால் கேட்டாலும் இல்லை நம்ம வாய் தவறி ஏதோ ஒரு வார்த்தை நம்மளுக்கு தவறுதலாக வந்துட்டாலும் அது எல்லாமே பாவ செயல்கள் தான். அது எல்லாமே வந்துட்டு இந்த நாம ஜபம் பண்ணுறதுனால தீர்ந்து விடும். எப்போவுமே சாயியுடைய நினைவிலே இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து பாபா இப்படி நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா யுகத்திலையும் துவாபர யுகமாக இருக்கட்டும் திரேதா யுகமாக இருக்கட்டும் எந்த யுகங்களாக இருந்தாலும் கடவுளை அடையிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நியதிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கலியுகத்தில் கடவுளை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு முறை.
சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு வந்து எளிமையான முறையை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாங்க? கடவுளுடைய நாமத்தை வந்து நீ ஜெபம் பண்ணு, கடவுளுடைய நாமத்தை வந்து நீ சொல்லிக்கிட்டே இரு. நீ குளிச்சிருக்கிறியோ குளிக்கலையோ, நீ வந்துட்டு சுத்தமான இடத்துல இருக்கிறியோ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் கடவுளுடைய நாமத்தை முழு மனசோட இன்னைக்கும் அந்த ஒரு பக்தி நிலையோடு நீ வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு. நீ இறைவனடி சேர்ந்துருவ அப்படிங்கிறது தானே சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் பாபா வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க, சாதாரணமாக சாயி சாயி அப்படின்னு நம்ம சாயியுடைய நினைவிலே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா சாயியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாபாவுடைய வார்த்தைகள் இது எல்லாமே வந்து பாபாவுடைய வார்த்தைகள் தான். இது சாய் சத் சரிதம் அத்தியாயம் 3 பேஜ் நம்பர் 18 வந்துட்டு பாபாவுடைய இந்த வார்த்தைகள் இருக்குது. சச்சரியத்தில் நிறைய இடங்களில் பாபா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து அப்படியே வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பாபா வாய்மொழியாக வந்த வார்த்தைகள் என்னவோ அதை அப்படியே வந்துட்டு எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம வந்து படித்து பாபா நம்மளுக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்கிறதா நம்ம வந்து எடுத்துகிட்டு அந்த ஒரு வார்த்தைகளையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை வந்து அப்ளை பண்ணி அதை செயல்படுத்தணும். அதுதான் பாபாவுக்கும் திருப்தியை தரும். பாபா நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சமர்ப்பணம். இந்த ஒரு விஷயம்தான், நம்ம பாபா சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்கணும், கேட்டுட்டு நம்ம அதன் வழியில் நடக்கணும். ஸோ அதுதான் வந்து பாபாவுக்கும் திருப்தியை தரும். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த வீடியோவை வந்துட்டு ரொம்ப நாளாக ஷூட் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சி கடைசியில் ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பட் அட் லாஸ்ட் வந்துட்டு இதை நான் வந்து முடிச்சிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் இந்த மாதிரி பாபாவை பற்றின நிறைய விஷயங்களை வந்து மேலும் மேலும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from சௌந்தர்யலக்ஷ்மி. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.